Hello friends, prepare to crack தமிழுக்கு உங்க எல்லாரையுமே நான் வெல்கம் பண்றேன். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா SBI clerk உடைய ஸ்டடி பிளானர்ல வீடியோ நம்பர் 39ல வந்துட்டு நம்ம மினி ஒரு மாக் ரீசனிங்ல வந்து பார்க்க போறோம் guys. ஓகே, அண்ட் நம்மளுடைய மொபைல் ஆப், டெலிகிராம் சேனல், வாட்ஸ்அப் சேனல் நேம், வெப்சைட் நேம் எல்லாமே கொடுத்துருக்கேன். இஃப் யூ ஆர் நாட் ஃபாலோயிங் யூ கேன் ஃபாலோ இட் guys. ஓகே, அண்ட் நம்மளுடைய மொபைல் ஆப் அண்ட் வெப்சைட்ல SBI clerk ஆன எக்ஸ்க்ளூசிவ் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு guys. அது வேணுங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கூப்பன் கோடு P2C 1600 அப்படிங்கிற கூப்பன் கோடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே 20% ஓவரால் வெப்சைட்லயே பாத்தீங்கன்னா 20% ஆஃபர் போயிட்டு இருக்கு. ஸோ இது 399க்கு வாங்கிக்கலாம், இது ஒரு 140 ரூபீஸ்க்கு வாங்கிக்கலாம். ஸோ ஓவரால் ஆஃபர் போயிட்டு இருக்கு. இது வந்துட்டு மண்டே மிட் நைட்டோட இந்த ஆஃபர் முடிஞ்சிரும் கைஸ். ஓகேங்களா, அதுக்குள்ள வேணும் அப்படிங்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, so that's it guys. Let me move on to the questions part guys. Okay, குள்ள போயிடலாம். 9 persons இருக்காங்க. They are living on different floor in a 9 floor building counting from 1 to 9. Ground floor is number 1. They all have different annual income அப்படின்னு கொடுத்திருக்காங்க. A and I whose annual, okay guys, fine. So 9 persons இருக்காங்க guys, A ல இருந்து I வரைக்கும். and அவங்களுடைய annual incomeம் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா, ஃபைன் கைஸ். ஸோ இப்போ 9 ஃப்ளோர்ஸ் இருக்குல்ல கைஸ், 9 ஃப்ளோர்ல எந்தெந்த பர்சன் இருக்காங்க, அவங்களோட ஆனுவல் இன்கம் இதெல்லாமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஓகே, 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ என்ன கொடுத்துருக்காங்க, there are 3 floors between A and I whose annual income is 1680 அப்படின்னு இருக்கு. வேற ஏதாவது டைரக்டா ஏதாவது ஃப்ளோரை பத்தி ஏதாவது, F does not live on even numbered floor. ஸோ ஈவன் நம்பர்ட் ஃப்ளோர்ல எல்லாம் F கண்டிப்பாகவே இல்லை. ஓகேங்களா, F கண்டிப்பா இருக்காது. ஓகே கைஸ், வேற ஏதாவது டைரக்ட் க்ளூஸ் இருக்கா? G does not live on 9th floor. So இங்க G கிடையாது. வேற B lives on even numbered floor. So Bங்கிறது இங்க வரலாம், or இங்க வரலாம், or இங்க வரலாம், or இங்கேயும் வரலாம். வேற ஏதாவது guys, there are floor between B and 1. Okay guys, fine. So இப்போ நம்ம வந்து டைரக்டாவே இப்போ நம்ம கொடுத்திருக்கிறபடியே போயிடலாம் guys. ஓகேங்களா, there are 3 floors between A and I whose annual income is $1680. Aக்கும் Iக்கும் நடுவுல 3 floor இருக்கு. ஓகே, next their annual income and he lives immediately above the floor on which A lives அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்கு. ஓகேங்களா, immediately above. So Aக்கு மேல H இருக்காங்க. ஓகே, அடுத்தது வேற என்ன கேஸ் இருக்கு? 3 floors between A and I. ஏக்கும் ஐக்கும் நடுவுல 3 floors இருக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு கேஸ். ஓகே, ஏக்கும் ஐக்கும் நடுவுல 3 floors இருக்கு, ஏக்கு மேல H இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுத்திருக்காங்க. there is வேற என்ன கேஸ்? there is 1 floor between H and G அப்படிங்கிற, மேபி நான் இதை ஏன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரே ஒரு ஃப்ளோர் கேப் அப்படின்னா நான் இது Gன்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது annual income and he lives below the floor on which G lives அப்படிங்கிறாங்க. ஸோ இதுக்கு below the floorல தான் யார் இருக்காங்க? who's living guys? F இருக்காங்க. F does not live on even numbered floor. Okay, there is only 2 floors between F and A. Okay guys, நான் இப்போ இந்த இது இருக்குல்ல guys, இது அப்படியே நான் இங்க ஃபிக்ஸ் பண்றேன். ஓகேங்களா, இதை நான் Hன்னு வச்சுக்கிறேன், இதை நான் ஏன்னு வச்சுக்கிறேன், இத Gன்னு வச்சுக்கிறேன். 1 2 கேப் விட்டுட்டு இதை வந்து ஐன்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா கைஸ், கொடுத்துருக்கிற க்ளூஸ போட்டாச்சு. ஃபைன், இங்க என்ன இருக்கு? there are 3 floors between A and I. annual income of I வந்துட்டு எவ்வளவுன்னு கொடுத்துருக்காங்க? 1680 கொடுத்துருக்காங்க. annual income of H வந்துட்டு 2500 கொடுத்துருக்காங்க. there is 1 floor between H and G. G உடைய annual income வந்துட்டு 987 கொடுத்திருக்காங்க. annual income of F is $, and he lives below the floor on which G lives அப்படிங்கிறாங்க. ஸோ F அப்படிங்கிறது இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், இங்க இருக்கலாம், 3 இடத்துல எங்க வேணாலும் இருக்கலாம். there is 1 floor between F and E whose annual income. ஸோ Fக்கும் Eக்கும் நடுவுல ஒரு கேப் இருக்குங்கிறாங்க. ஸோ நான் இதை Fன்னு போட்டுட்டு இதை ஈனும் போடலாம்,
இதை எஃப்னு போட்டு இதை ஈன்னு போடலாம் சார். there are two possibilities. Annual income of B-ங்கிறது $4,000 and he lives below the floor on which F lives அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஓகே கைஸ், ஸோ எஃப்க்கு கீழே தான் பி வராங்க. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம்? பி லிவ்ஸ் ஆன் ஈவன் நம்பர்ட் ஃப்ளோர் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்கு. ஓகே கைஸ், இப்போ நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த க்ளூக்கே வந்துருங்க கைஸ். there is only two floors between F and E. F and E, which is whose annual income is there is only two floors between F and E இருக்குல்ல கைஸ். ஸோ நான் இதை எஃப்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க கைஸ். 2 ஃப்ளோர் 1 2. இதை வந்து நான் என்னன்னு வச்சுக்கலாம்? பின்னு வச்சுக்கலாம். ஏன்னா பி வந்து ஈவன் நம்பர்ல தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரியே வச்சுக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? ஃபைன். இது எஃப் பின்னு வச்சுக்கிறேன். எஃப்க்கு கீழே தான் பி வருங்கிறதும் இருக்கு. ஸோ அதுவும் இப்போ டேலி ஆயிடுச்சு. 2 floors, sorry, there are 2 floors between F and E, right? Okay. 2 floors between F and E. So நான் இதை ஈன்னு வச்சுக்கிறேன் கைஸ். ஓகேங்களா? 2 floors between F and E. He lives below the floor on which B lives. Okay, so B அப்படிங்கிறது இதுக்கு கீழே தான் வரும். ஸோ நான் எஃப் இதுன்னு வச்சுக்க முடியாது கைஸ். இங்க எஃப் வரக்கூடாதா? ஓகே, அப்படின்னா நம்ம ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருப்போமா? எஃப்க்கு கீழே தான் பி இருக்கு. ஓகே, ஸோ நான் இதை எஃப்னு எடுக்க முடியாது. மேபி நான் இதை ஈன்னு வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்க கைஸ். இதை ஈன்னு எடுத்துக்கிறேன். 2 ஃப்ளோர் கேப் போட்டுட்டு இதை எஃப்னு எடுத்துக்கிறேன். எஃப்க்கு கீழே தானே கைஸ் பி வரணும். ஸோ நான் இதை பின்னு எடுத்துக்கிறேன். புரியுதுங்களா கைஸ்? there are 2 floors between F and E. எது மேலே கீழேன்னு சொல்லல. ஸோ நான் இதை ஈன்னு எடுத்துக்கிறேன், இதை எஃப்னு எடுத்துக்கிறேன். ஓகே, எஃப்க்கு கீழே பி வருது. ஸோ அதுவும் நம்ம போட்டாச்சு. even number, there are as many floors as between B and the one whose annual income is $1,365 and as between A and C. ஏக்கும் சிக்கும் நடுவுல. ஓகே கைஸ், ஃபைன். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஏதாவது ஆனுவல் இன்கம் விட்டுருக்கோமா? ஆனுவல் இன்கம் ஆஃப் பி இஸ் 4,900. 1,175 அப்படிங்கிற there is one between F and E. E உடைய ஆனுவல் இன்கம் இஸ் 1,175. income of B போட்டாச்சு. G does not, and there is a B க்கும் $1,365க்கும் எவ்வளவு கேப் இருக்கோ அதே மாதிரி ஏக்கும் சிக்கும் நடுவுல அப்படிங்கிறாங்க. ஏக்கு அடுத்தது நான் சி அப்படிங்கறது இப் சப்போஸ் எங்க போடுறேன்னா 2 கேப் இருக்கு. ஓகேயா? அதே மாதிரி ஓகே கைஸ், அப்ப நான் என்ன பண்ணிடுறேன்னா இதை நான் சீன்னு போட்டுட்டு இதோட ஆனுவல் இன்கம் நான் 1,365 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இதுக்கும் நடுவுல 2 கேப், இதுக்கும் நடுவுல 2 கேப். ஏ அண்ட் சி. ஆனுவல் இன்கம் ஆஃப் ஏ இஸ் நாட் $1. இது வந்து 2,147 கிடையாது அப்படின்னு சொல்றாங்க. ஓகே கைஸ், இப்ப எது மிஸ் ஆயிருக்கு கைஸ்? ஏ போட்டாச்சு, பி சி டி மிஸ் ஆயிருக்கு. சோ நான் இதை டின்னு வச்சுக்கிறேன். ஓகேங்களா? ஃபைன் கைஸ். வேற என்னென்ன கைஸ் ஏதாவது நம்ம மிஸ் பண்ணிருக்கோமா? 1,175 ஆனுவல் இன்கம் ஆஃப் ஹச் நம்ம போட்டிருக்கோமா? ஓகே, ஹச் 987. ஆனுவல் இன்கம் ஆஃப் எஃப் போட்டிருக்கோமா? எஃப் இஸ் 1,800. ஓகே, சோ எஃப் அப்படிங்கிறது 1,800. சோ இப்ப ஏங்கிறது 2,147 இல்லைன்னா அப்ப இதுதான் 2,147 இருக்கணும். ரிமைனிங் இருக்கிற சேலரி என்னது கைஸ்? 5,300 போட்டுட்டீங்களா? அப்ப இதுதான் 5,300 இருக்கணும். அவ்வளவுதான் கைஸ். ஓகேங்களா? அடுத்ததுக்குள்ள போயிடலாம். ஹூஸ் இன்கம் இஸ் த லோயஸ்ட்? இன்கம் யாரோடது லோயஸ்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜி ஓடது தான் லோயஸ்ட், ரைட்? சோ G is the answer. Who earns the most? Most யாரு? A தான் அதிகமாக earn பண்றாங்க. ஓகே, அடுத்தது கைஸ், who lives in the 5th floor? 5th floorல யார் இருக்காங்க? C இருக்காங்க. 5th floorல யார் இருக்காங்க? C இருக்காங்க. அடுத்தது, how many persons live above A? ஏக்கு மேல எத்தனை? ஒரே ஒரு பர்சன் தான் இருக்காங்க. How many persons live above A? Now 1 is the answer. அடுத்த question guys, who among this lives in the even numbered floor? HGICF. 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 So I is in the even numbered floor. அவ்வளவுதான் guys. I மட்டும் தான் even numbered floorல இருக்காங்க. So this one is the answer guys. Okay. Fine guys. Next question குள்ள போயிடலாம்.
Okay guys, next question குள்ள போயிடலாம். ஓகேங்களா, என்ன இருக்கு? Sabha is now at office and he started walking towards east direction for 3 meters and then he took a right turn and walked 7 meters. So it's a direction sense question அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஓகேங்களா guys, so இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சபா வந்து ஆபீஸ்ல இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வருது. So what first நான் direction sense questionனாலே இந்த மாதிரி ஒரு கிராஃப் போட்டுப்பேன் guys. ஓகேங்களா, இது north and this is north, இது south and this is west, this is east. Okay, so is now at office. No, இத வந்து office அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கிறேன். And he started walking towards east direction for 3 meters. So இத 3 meters எடுத்துக்கிறேன். And then he took a right turn and walks 7 meters அப்படின்னு இருக்கு. So நான் இத வந்து 7 meters அப்படின்னு எடுத்துக்கிறேன். He then இப்ப south direction நோக்கி நிக்கிறாங்க. south direction உடைய இப்படி நீங்க south direction நீங்களே turn ஆகுற மாதிரி மைண்ட்ல ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். He then turns left side அப்படின்னா இது and walk 6 meters. அதுக்கப்புறம் எவ்வளவு தூரம் வாக் பண்றான்? 6 meters வாக் பண்றான். And then he took a left turn. இப்போ left turn அப்படிங்கிறது இது walks 4 meters. So 4 meter அப்படிங்கிறது இதோட கொஞ்சம் இந்த இடத்துல போட்டுக்கலாம். walks 4 meter to reach market. So இந்த இடம் வந்து என்னது guys? market அப்படிங்கிறாங்க. அடுத்தது so this is Roma is now at bus stop and he started walking towards west direction for 3 meters and took a right turn walks 2 meter to reach the market. So மார்க்கெட்டுக்கு இந்த சைட்ல வந்து சேர்றாங்க. ஓகேங்களா guys? ஓகே, so ரோமாவும் எங்கேருந்தோ வராங்க, ஆனா ஃபைனலா வந்து மார்க்கெட்டுக்கு வந்து சேர்றாங்க. அது எப்படி நம்ம மர்ச் பண்ணலாம் அப்படிங்கறத பாப்போம். ரோமா வந்து இப்ப எங்க இருக்காங்க? பஸ் ஸ்டாப்ல இருக்காங்களாம். ஓகே guys, and walks 4 meter to reach the market. ஓகே guys, ஃபைனலா இந்த மார்க்கெட் இடத்துக்கு வந்து சேரணும். வாக்கிங் டுவர்ட்ஸ் வெஸ்ட் டைரக்ஷன் for 3 meter and takes a right turn and walks 10 meters and takes a left turn and walks 5 meter and finally he takes a left turn and walks 4 meter to reach the market. Fine guys, இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா, நான் இன்னொரு டயக்ராம் மாதிரி இந்த ரோமாவை வரைகிறேன் guys. ஓகேவா, இந்த மாதிரி ஒரு சின்ன டயக்ராமா போட்டுக்கிறேன். ரோமாவோட இது வந்து இத பஸ் ஸ்டாப்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்றாங்க? and he started walking towards west direction for 3 meters. so இங்க இருந்து 3 மீட்டர் நடந்து போறாங்க and took a west direction நோக்கி நிக்கும் போது ரைட் அப்படிங்கிறது then walks 10 meters. so இங்க இருந்து எவ்வளவு 10 மீட்டர் வாக் பண்றாங்க and then took a left turn. so இங்க இருந்து திரும்பி லெஃப்ட் டர்ன் எடுக்கிறாங்க and walks 5 meter and finally so இப்போ இங்க எந்த டைரக்ஷன் நோக்கி நிக்கிறாங்க? ஈஸ்ட். so இங்க இருந்தும் திரும்பி ஒரு லெஃப்ட் டர்ன் எடுக்கிறாங்க. அது வந்து எவ்வளவு நடக்கிறாங்க? 4 மீட்டர் நடக்கிறாங்க. so இங்க இருந்து 4 மீட்டர் நடந்து மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேங்களா, ஃபைன் கைஸ். ஸோ இதை நான் இந்த மாதிரி தனித்தனியாவே இப்போதைக்கு மார்க் பண்ணிக்கிறேன் கைஸ். ஓகே, ஆர் மேபி நீங்க இந்த இது இருக்குல்ல கைஸ், இது அப்படியே கூட நீங்க இங்க போடலாம். ஓகேவா, சோ இது என்ன பண்ணிக்கலாம்? இந்த இடத்துல இருந்து இங்க ஒரு மேபி ஜஸ்ட் ஐ வில் ஹேவ் இட் ஜஸ்ட் லைக் தட் கைஸ். ஓகே, வாட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் மார்க்கெட் வித் ரெஸ்பெக்ட் டு சபாஸ் இனிஷியல் பாயிண்ட்? சபாவோட இனிஷியல் பாயிண்ட் இங்க இருக்கு. சோ அங்க இருந்து மார்க்கெட் எந்த டைரக்ஷனை நோக்கி இருக்கு? சவுத் ஈஸ்ட் டைரக்ஷனை நோக்கி இருக்கு. சோ சவுத் ஈஸ்ட் அப்படின்னு மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்தது find the total distance between Sabha initial point and Roma initial point. so ரெண்டையுமே நம்ம merge பண்ணி தான் ஆகணும். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்படிதான் வந்து சேர்றாங்க ரைட். இந்த மாதிரி எங்க இருந்தோ வந்து சேர்றாங்கல்ல. சோ நான் என்ன பண்ண போறேன்னா, இங்க இருந்து இது 4 மீட்டர்னு இருக்குல்ல, மேல ஒரு 4 மீட்டர் போட்டுக்கோங்க கைஸ். இப்படிதான் வந்து சேர்றாங்க. சோ இங்க இருந்து இது வரைக்கும் எவ்வளவு? ஒரு 3 மீட்டர். சோ நெக்ஸ்ட் இங்க இருந்து சோ இதை மொத்தமா நான் 4 மீட்டர் அப்படின்னு எடுத்துக்கிறேன். அடுத்தது பாத்தீங்கன்னா இங்க இருந்து இங்க ஒரு 5 மீட்டரு. அடுத்தது சோ இது வந்து ஒரு 1 மீட்டர், இது வந்து ஒரு 3 மீட்டர்ஸ் டோட்டல். ஏன்னா இங்க 7 மீட்டர்ஸ்ல 4 போட்டிருக்கேன்னா இது ஒரு 3, இது ஒரு 1. ஓகேங்களா, 5 மீட்டர் நடக்கிறாங்க. 5 மீட்டர் நடந்ததுக்கு அப்புறமா அங்கே இருந்து கீழே 10 மீட்டர் நடக்கிறாங்க ரைட். சோ 10 மீட்டர் நடக்கிறாங்கும் போது இது ஒரு 1 மீட்டர், இது ஒரு 7 மீட்டர். சோ இங்க வந்து ஒரு 8. சோ இது எல்லாமே சேர்த்தீங்கன்னா ஒரு 8 வந்துரும். அதுக்கு கீழேயும் நான் கொஞ்சம் போட்டுக்கிறேன். ஓகே, சோ இந்த இடம் வந்தா 10 மீட்டர் இடம். சோ அதுக்கு அடுத்தது சோ திஸ் இஸ் 10 மீட்டரு, அப்புறமா ஒரு 3 மீட்டர். ஓகேங்களா, சோ இதுதான் வந்து என்னது? ரோமாவுடைய இனிஷியல் பாயிண்ட். புரியுதுங்களா கைஸ்? ரெண்டையும் இது ரோமாவோடது, ரெண்டையும் நான் எப்படி மர்ச் பண்ணிருக்கேங்கிறது புரியுதா? இப்ப என்ன கேட்டிருக்காங்க?
what is the find the total distance between Sabha initial point and Roma உடைய initial point. இதை எப்படி guys நம்ம calculate பண்ணலாம் அப்படிங்கறத பாத்தீங்க அப்படின்னா சபாவோட initial point இது, ரோமாவோட initial point இது. 3 plus 7 எவ்வளவு guys? 10. 10 plus 6 is 16. 16 plus 4 is 20. 20 plus 4 is 24. 24 plus 5 is 29. 29 plus 10 is 39. 39 plus 3 is 42. So overall பாத்தீங்கன்னா 42 meters. அடுத்தது find the shortest distance between the market and Roma's initial point அப்படிங்கறாங்க. market and Roma's initial point அப்படிங்கிறது வந்துட்டு ஓகே, சோ ரோமாவோட இனிஷியல் பாயிண்ட் வந்துட்டு இங்க இருக்கு. சோ இப்படியே கூட போலாமா கைஸ்? இப்படி ஷார்ட்கட் ஃபார்ம்ல வேணா போகலாம். சோ இதை நம்ம எப்படி கைஸ் கண்டுபிடிக்கலாம்? இது இந்த மாதிரி போட்டுக்கிட்டோம்னா இங்கேருந்து இது வரைக்கும் ஒரு 3 மீட்டரா, இதுல இருந்து இது வரைக்கும் இது this is 5 மீட்டர் ரைட், அண்ட் திஸ் பார்ட் இது வந்து ஒரு 5 மீட்டர், இது வந்து 3 பார்ட், இது வந்து எவ்வளவு கைஸ் இருக்கும்? இங்கேருந்து இங்க இதுல இருந்து இது வரைக்கும் 7 மீட்டரு, இங்க மேல ஒரு 1 மீட்டர். சோ இப்ப இது வந்து 2 மீட்டரா இருக்குமா? டோட்டலா 10 மீட்டர் கைஸ். மேல ஒரு 1, இங்க ஒரு 8 போயிடுச்சுன்னா 2 மீட்டர்ஸ். ஓகே, சோ இப்ப எனக்கு மார்க்கெட் வந்து இங்க இருக்கு. சோ இது வந்து எவ்வளவு? 4 plus 2 is 6. So square root of 6 square plus 8 square, that is 36 plus 64, that is equal to square root of 100, that is equal to 10 is the answer guys. ஓகேங்களா? So 10 meter அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். ஓகே, so 18th one உடைய 18th question உடைய ஆன்சர் தான் இது. ஓகே, fine guys. Okay, so let me move on to the next question. Okay, next question போயிடலாம். என்ன இருக்கு guys? It's a syllogism question. Some mangoes or kiwis அப்படின்னு இருக்கு. So some mango or kiwi. Okay, next only a few kiwi or grapes அப்படின்னா some kiwi or grapes and some kiwi or not grapes. அடுத்து some mangoes or not apples அப்படின்னு இருக்கு. ஸோ இதையுமே நம்ம வந்து some mangoes or apples அந்த மாதிரியே தான் போடுவோம், பட் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஓகேங்களா? some mangoes or not apple, you can put it like this. Okay, fine guys. இப்ப கன்க்ளூஷன்ஸ்ல என்ன இருக்குன்னு பாப்போம். all kiwis or apples அப்படின்னு இருக்கு. all kiwiக்கும் appleக்கும் ரிலேஷன்ஷிப்பே இல்ல. so this one is does not follow. all grapes can be apples. all grapes can be apples அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த கொடுத்திருக்காங்க. so grapesக்குள்ள அது எப்படி நமக்கு பாசிபிளா அப்படிங்கறத பார்க்கணும். so all grapes or apple அப்படின்னா grapes நான் இதுக்குள்ள போடணும், and then grapes நான் இதுக்குள்ள போட்டுட்டு கிவியோட சம் ஓகே அதுவும் போட்டுக்கலாம். ஸோ எதுவுமே எனக்கு அதனால எந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் வயலேட் ஆகாது. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். ஸோ த ஆன்சர் இஸ் ஒன்லி கன்க்ளூஷன் டு ஃபாலோஸ். ஓகே, அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். நோ ஆப்பிள் இஸ் கிவி அப்படின்னு இருக்கு. நோ ஆப்பிள் இஸ் கிவி. ஆப்பிள் kiwi. Okay, no apple is kiwi. Only a few kiwi or grapes அப்படின்னா some kiwi or grapes and some kiwi or not grapes. all mango or grapes. so all mango or grapes அப்படிங்கிற மாதிரி நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா கைஸ்? ஃபைன். இப்போ கன்க்ளூஷனுக்குள்ள போயிடலாம். all mangoes can be kiwiயா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? all mangoes can be kiwi அப்படின்னா நீங்க all mangoes can be மேங்கோவை சுத்தி நீங்க கிவி போட்டாகணும், ரைட்? all mangoes can be kiwi. ஓகே, சோ நம்ம வந்து ஆல் மேங்கோஸ் ஆர் கிரேப்ஸ் அப்படின்னு இருக்கு. ஃபைன் கைஸ். இப்போ ஆல் மேங்கோ ஆர் கிவி அப்படின்னா நான் இப்படி கூட போடலாம்ல. இங்க பாருங்களேன், இந்த மாதிரி கூட ஐ கேன் புட், ரைட்? இதை கொஞ்சம் வெளியில வர மாதிரி கூட ஆல் மேங்கோ ஆர் சாரி ஆல் மேங்கோஸ் ஆர் கிவி அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன்னா அப்புறம் என்னது? சம் கிவி ஆர் கிரேப்ஸ் அண்ட் சம் கிவி ஆர் நாட் கிரேப்ஸ் என்னால சொல்ல முடியும் தானே கைஸ்? ஸோ எனக்கு எதுவும் ஸ்டேட்மெண்ட்ஸ் வயலேட் ஆகாம பாசிபிளா தான் இருக்கு. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். அடுத்தது ஆல் ஆப்பிள்ஸ் கேன் பி மேங்கோஸா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ ஆல் ஆப்பிள் கேன் பி மேங்கோனா நான் இந்த இடத்துல மேங்கோவை போடணும், அண்ட் இந்த இடத்துல மேங்கோவை போட்டேன் அப்படின்னா ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல தான் மேங்கோவை போடணும்,
தென் மேங்கோ சுற்றி நான் கிரேப்ஸும் போடணும், கிரேப்ஸ்க்கும் கிவிக்கும் ஓகே கைஸ் ஃபைன். ஸோ இட் இஸ் பாசிபிள் தான், கிரேப்ஸ்க்கும் கிவிக்கும் இந்த கனெக்ஷன்ஸ் போடணும். ஸோ எல்லாமே என்னால் போட முடியும். ஸோ இதுவும் கரெக்ட் தான். ஸோ போத் 1 and 2 ஃபாலோஸ், ரெண்டுமே இட் இஸ் பாசிபிள் தான். ஓகேவா, அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். Okay, fine guys. The next question guys. Srishti started from point R. Okay guys, in the direction sense question அப்படின்னு தெரிஞ்சோனே நான் இந்த மாதிரி கிராஃபை ஃபர்ஸ்ட் போட்டுக்கிறேன் guys. நார்த், சவுத், வெஸ்ட், ஈஸ்ட். ஓகேங்களா. Srishti started from point R, walked 14 meter towards south, walked 14 meter towards south, took a right turn. ஓகேங்களா. so took a right turn அப்படின்னா இங்க, and walked 5 meters. She then took a right turn again. அப்ப right turn இந்த side, and walked 3 meters. so இங்க இருந்து 3 meters walk பண்றாங்க, and took a final left turn and walked 8 meters and stopped. Which direction was she facing when she stopped? So in the direction நோக்கி தான guys நிக்கறாங்க. What is the direction guys? West direction. So west is the answer guys. Okay, so in the direction நோக்கி நிக்கறாங்க, west direction. Okay, and next guys, okay, and again it's a syllogism. No stress is a pressure. Okay, no stress is a pressure. Okay, அடுத்தது all pressures are tension. All pressures are tension. Venn diagram போட்டாச்சா, conclusion குள்ள போயிடலாம். All tension can never be stress அப்படின்னா, can never be அப்படின்னா some not, some tension or not stress, some tension or not stress. Yes, it is absolutely correct தான், right? அடுத்தது all tensions or pressures. All tensions or pressures சொல்ல முடியுமா? No, some tensions or pressures வேணா சொல்லலாம். So only one follows அப்படிங்கிறது தான் இதுடைய கரெக்டான ஆன்சர் guys. ஓகே, அடுத்த கொஸ்டின் குள்ள போயிடலாம். some mail or letters. some mail or letters. no letter is a post. ஓகேங்களா, போட்டு முடிச்சாச்சா conclusion? no post is a mail. all mail can never be post அப்படின்னா sorry guys, the no letter is a post. So இதோட முடிஞ்சிச்சு. next one is conclusion. sorry guys, fine. so some mail letter, no letter. conclusion is no post is a mail அப்படிங்கறாங்க. இங்க பாக்கும்போது போஸ்ட்க்கும் மெயிலுக்கும் கனெக்ஷன் இல்ல. பட் நான் இந்த போஸ்ட் இப்படி கூட போட்டுட்டு போஸ்ட்க்கும் லெட்டருக்கும் எந்த கனெக்ஷனும், no letter is post ன்னு சொல்ல முடியுமா? so no post is a mail ன்னு சொல்ல முடியாது. all mail can never be post அப்படின்னா some mail or not post. some mail or not post. yes, some mail அப்படிங்கிறது இந்த பார்ட். லெட்டர்ல இருக்கிற எதுவுமே போஸ்ட்ல இருக்க கூடாதுன்னா some mailல இருக்கிற இந்த பார்ட்டும் போஸ்ட்ல இருக்க கூடாதுதான். so this one is absolutely correct. so the answer is only conclusion 2 is true. அடுத்தது guys, some pain or injuries. அடுத்தது all injuries or damages. all injuries or damages. conclusion, some pains or damages. yes, correct. all pains or damages ன்னு சொல்ல முடியுமா? no, some pains or damages ன்னு வேணா சொல்லலாம். so this one is wrong guys. okay, all pains or damages is wrong. so only conclusion 1 is true அப்படிங்கிறது தான் இதோடைய கரெக்டான ஆன்சர் guys. அடுத்தது, and இந்த question பாத்தீங்க அப்படின்னா it's an order and ranking based question guys. in a class of 12 students, only 8 students rank higher than Praveen. ஓகேங்களா. so மொத்தம் 12 students இருக்காங்களா? fine guys, so 12 students இருக்காங்க, right? 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12, right? so 12 students இருக்காங்க. only 8 students rank higher than Praveen அப்படின்னா 1 2 3 4 5 6 7 8. so அப்போ only 8 students அப்படின்னா இது வரைக்குமே 8 வந்துருது. அப்போ இங்க வந்து யார் இருக்கா? பிரவீன் இருக்கா. only 10 students rank lower than Praveen. no, and only 10 students rank lower than
okay, only 10 students rank lower than AN அப்படின்னா ஸோ நான் இந்த இடத்துல AN போடுறேன்னு வச்சுக்கோங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10. ஓகேங்களா, இப்போ என்ன கேட்டிருக்காங்க, how many students are there ranks exactly between Praveen and AN? 1 2 3 4 5 6. ஸோ 6 students அப்படிங்கிறது தான் இதோடைய ஆன்சர். Okay, next question குள்ள போயிடலாம். How many such pair of letters are there in the word October, each of which has as many letters between them in the word in both forward and backward direction as they have between the English alphabetical series அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதோட மீனிங் என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஃப்ரண்ட், அதாவது ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல பாருங்க. ஓகேங்களா, ஃபார்வர்ட் டைரக்ஷன்ல பாத்தீங்கன்னா ஓக்கு அடுத்தது ஆல்பபெட்ல என்ன கைஸ் வரும், ஓக்கு அடுத்தது PQRS PQ. சாரி கைஸ். ஸோ அதாவது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல பாத்தீங்க அப்படின்னா இங்க பாருங்க கைஸ், ஓக்கு அடுத்தது என்ன வரும், PQ. ஸோ OPQR அப்படிங்கிறது ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல ஓக்கு அடுத்தது 2 கேப் வந்து R வரும். ஸோ அதே மாதிரியே இருக்கா, ஸோ ஒரு இது கண்டிப்பா இருக்கு. அடுத்தது இந்த ரிவர்ஸ் டைரக்ஷன்லயும் பாருங்க, ரிவர்ஸ்க்கு அடுத்து ஆர்க்கு அடுத்தது STUV எதுவுமே இல்லை, ஈக்கு அடுத்தது FGH நோ, BCD நோ, ஓக்கு அடுத்தது PQR. ஸோ இந்த சைட்லயும் எதுவுமே இல்லை. ஸோ ஒரே ஒண்ணு மட்டும்தான் இருக்கு. So this one is the answer. Place of question mark in the series given below அப்படின்னு கேட்டிருக்காங்க. ABCD E ABCD ABCA. Okay, so ABCD E ABCD. ஓகே, ABCDன்னு இருக்கு, அடுத்தது ABCDன்னு இருக்கு, அடுத்தது ABCன்னு இருக்கு, ABன்னு இருக்கு. புரியுதுங்களா கைஸ்? ABCDன்னு இருக்கு, ABCDன்னு ஒன்னு இருக்கு, அடுத்தது ABCDன்னு இருக்கு, அடுத்து ABCன்னு இருக்கு, அடுத்து ABன்னு இருக்கு. அப்ப நெக்ஸ்ட் ஒன் என்ன கைஸ் வரும், வெறும் A தான் வரும். கரெக்ட் தானே கைஸ்? வெறும் A. புரியுதுங்களா கைஸ்? ஃபர்ஸ்ட் 5, அடுத்து ஃபர்ஸ்ட் 4, அடுத்தது ஃபர்ஸ்ட் 3, ஃபர்ஸ்ட் 2, only one A. ஓகே, அடுத்த கொஸ்டின் கைஸ், அண்ட் இட்ஸ் a coded inequality question. coded inequality தெரிஞ்சோம், டாட்டா கன்க்ளூஷனுக்குள்ள போயிடுங்க. F is equal to Y. F இங்க இருக்கு, Y இங்க இருக்கு, நடுவுல greater than or equal to இருக்கு. So this is wrong. அடுத்தது Y is less than F அப்படிங்கிறாங்க. Y is less than F அப்படிங்கிறது பாத்தீங்க அப்படின்னா Y இங்க இருக்கு, F இங்க இருக்கு guys. Yes, Y is less than F அப்படிங்கிறது it's absolutely correct. ஏன்னா Y க்கும் F க்கும் நடுவுல less than, I mean இந்த சைட்ல இருந்து பார்க்கும்போது less than or equal to இருக்கு. So less than மட்டும் தான் common. So this one is absolutely correct. So the answer என்னதுன்னு பாத்தீங்கன்னா only conclusion 2 is true. அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். கன்க்ளூஷனுக்கு டைரக்டா போயிடுங்க கைஸ். I less than n, I இங்க இருக்கு, n இங்க இருக்கு. I less than n, I க்கும் n க்கும் நடுவுல ஒரு greater than less than இருக்கு. ஸோ கண்டிப்பா does not follow. O less than or equal to m, O இங்க இருக்கு, m இங்க இருக்கு. ஸோ O less than or equal to னா, ஸோ இந்த இடத்துல பாத்தீங்கன்னாலே ஃபர்ஸ்ட் லெஸ் தேன் வந்துருது. ஸோ எப்படி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு காமனா இருக்கும். ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ராங் கைஸ். ஓகேங்களா, ஓகே ஃபைன். வேற தட்ஸ் இட் கைஸ். ஓகே, இஸ் ஜஸ்ட் அ மினிட். ஓகே கைஸ், ஸோ இதோட ஆன்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா நெய்தர் கன்க்ளூஷன் 1 or 2 follows. அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். E greater than or equal to F. E இங்க இருக்கு, இங்க இருக்கு, F இங்க இருக்கு, இங்க இருக்கு. ஸோ ஈக்கும் எஃப்க்கும் நடுவுல greater than or equal to தான் காமனா இருக்கு. அப்ப இது follow. R less than or equal to D, R இங்க இருக்கு, less than or equal to D அப்படிங்கும் போது இங்க less than or equal to greater than, less than greater than ரெண்டுமே மாறி மாறி வந்ததுன்னா does not follow. So only conclusion 1 is true. ஓகே, சோ அடுத்த கொஸ்டின்குள்ள போயிடலாம். E greater than S, E இங்க இருக்கு, S இங்க இருக்கு. ஓகேங்களா, சோ E greater than S அப்படிங்கிறது absolutely correct. L greater than R, L greater than R அப்படிங்கிறதும், ஏன்னா L இருந்து E வரைக்கும் எல்லாமே ஈக்குவல் தான். So this is also correct. So இதோட ஆன்சர் என்னதுன்னு பாத்தீங்கன்னா both conclusion 1 and 2 follows. அடுத்த கொஸ்டின் guys, T is less than U. T இங்க இருக்கு, U இங்க இருக்கு. பட் T க்கும் U க்கும் நடுவுல less than greater than மாறி மாறி வந்ததுனால does not follow. O greater than E, O இங்க இருக்கு, E இங்க இருக்கு. அகைன் O க்கும் E க்கும் நடுவுல greater than less than எல்லாமே மாறி மாறி வந்திருக்கனால இதுவும் does not follow. So இதோட ஆன்சர் என்னது guys? Neither conclusion 1 or 2 follows.